இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாகமம் 24வது அதிகாரத்தை நாம் தியானித்து கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நம்ம பார்க்கிற போது தள்ளுதற் சீட்டும் மன கடினமும் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா திருமண முறிவும் மறுமணமும் என்கிற காரியத்தை இதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியினிடத்தில் காணப்படுகின்ற ஒரு நல்ல நடத்தை இல்லாததை பார்க்கிற போது, தூய்மையற்ற ஒரு நிலையை பார்க்கிற பொழுது தள்ளுதல் சீட்டை எழுதி அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடலாம். அதன் பிறகு அவள் வேறொருவனை திருமணம் செய்து கொள்ள விடுதலை பெற்றிருந்தாள் என்று சொல்லி இங்கே மோசே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய 2வது கணவன் இறந்து போனாலோ அல்லது விவாகரத்து செய்தாலோ முதல் கணவன் அவளை மீண்டும் திருமணம் செய்யக்கூடாது என்கிற கட்டளை அங்கே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தள்ளுதற் சீட்டு என்பதற்கான எபிரேய சொல் கெரிதூத் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் ஹெரிதூத் என்றால் வெட்டி விடுதல் என்று பொருள் தரக்கூடிய கராட் என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த தள்ளுதற் சீட்டு முறையை தேவன் விருப்பத்துடன் வழங்கவில்லை என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 19வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையான உடன்படிக்கை. அதனை முறிப்பது தகாது என்று சொல்லித்தான் மல்கியா 2வது அதிகாரம் 14 16 வரையிலும் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு தள்ளுதற் சீட்டு முறைமை ஒரு வகையில் பெண்ணுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு அளித்தது என கூட நம்ம சொல்ல முடியும். அவள் இன்னொருவனுக்கு மனைவியாக வாழ உரிமை வழங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நம்மை கட்டி இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்ற வசனமும் மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட போதனைகள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு நல்ல குடும்ப வடிவமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற பொழுது ஆணும் பெண்ணும் அந்த குடும்பத்தை சீராக நடத்துகிறதற்கு தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்கிற ஒரு உறுதிமொழியை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தங்கள், அவருடைய திட்டங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கும் அப்பால் உயர்ந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கலாச்சாரத்துடன் பிணைந்ததாக வழங்கப்பட்ட அந்த பிரமாணத்தை இந்த வேத பகுதியானது இது நமக்கு ஒரு தவறு என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நமக்கு காட்டுகிறதை பார்க்கிறோம். மோசே உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி சொன்னான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதில் என்ன ஒரு ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இங்கே தள்ளிவிடப்பட்ட பெண் தன்னுடைய 2வது கணவன் இறந்து போனால் அல்லது விவாகரத்து அவனையும் செய்துட்டான்னா முதல் கணவன் திரும்ப போய் அவளை திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் யெகோவா அப்படிங்கிற இஸ்ரவேலர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தின ஆண்டவர் எரேமியா 3வது அதிகாரம் 1 8 வரையிலும் பார்க்கிற போது இஸ்ரவேலர்களுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டார். அதாவது ஆண்டவர் தன்னை கணவனாகவும் இஸ்ரவேலை மனைவியாகவும் அவர் அந்த ஒரு உறவு முறையில் அவர்களோடு கூட பேசுகிற போது, நீ உண்மையற்ற நிலைமையில பரிசுத்தமற்ற நிலைமையில இருந்ததுனால இஸ்ரவேலே நான் உனக்கு தள்ளுதற் சீட்டை கொடுத்துட்டேன், ஆயினும் பின்னொரு நாளில் அவளுடைய உண்மையற்ற தன்மை நின்று அவளை நான் தூய்மைப்படுத்தி என்னோடு சேர்த்து கொள்ளுவேன் என்கிற அவருடைய அன்பின் ஐஸ்வர்யத்தின் ஆழத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு வகை உவமையில் அங்கே உண்மையாக செய்யப்படுகிற எழுத்தின் மூலமாக செய்யப்படுகிற காரியத்தில் தள்ளிவிட்டவன் திரும்ப அந்த மனைவியை சேர்த்து கொள்ளுகிறதற்கு அங்கே இடமே இல்லை.
ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு தள்ளுதற் சீட்டை கொடுத்த பின்பும் அவர் ஒரு நாளிலே அவர்களது தூய்மையற்ற தன்மையை மாற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தன்னோடு சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவருடைய அன்பின் ஐஸ்வர்யத்தின் ஆழத்தை அவர் அளக்க முடியாதபடி இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு கூறுகிறதற்கு அருகதையற்றவர்களிடம் அன்பு செலுத்தும்படி அவர் எவ்வளவாய் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். தள்ளிவிடப்பட்ட நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்கிற எத்தனை பெரிய பாக்கியம்! இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளனாக உருவகப்படுத்தி காட்டுகிற பொழுது மணவாட்டியாக இருந்த நாம் ஒரு நாளிலே காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக, நாம் ஒரு காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளைகளாக, தேவனற்றவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய அளவற்ற அந்த அன்பின் ஐஸ்வர்யம், அந்த அன்பின் ஆழம், அந்த அன்பின் அகலம், அந்த அன்பின் உயரம் அருகதையற்ற நம்மேல எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறதற்கு அவரை தூண்டி விடுகிறது என்கிற ஒரு அன்பின் ஆழத்தை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தள்ளப்பட வேண்டிய என்ன, தூக்கி எறியப்பட வேண்டிய என்ன, வாழ்வற்று நிற்கதியாய் நிற்க வேண்டிய என்னை தம்மோடு கூட சேர்த்து மறுவாழ்வு அளிப்பேன் என்று சொன்னவர் அவர் எத்தனை பெரிய அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர் என்கிற ஒரு பாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் அவருடைய பாதத்தை தேடுகிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் 5ஆம் வசனத்தில் புதிதாய் திருமணம் செய்த ஒரு மனுஷன் முதல் ஆண்டில் அவன் போருக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவன் அந்த திருமண அந்த கட்டு அல்லது அந்த திருமண உறவை அவன் நல்லா வலுவாக்கி பேணி வளர்த்து ஒரு வளமான ஒரு பிளான் பண்ணி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அவன் தொடங்குகிறதற்கு அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்படிங்கிறதற்காக இந்த காரியம் சொல்லப்படுகிறது. அவன் போருக்கு சென்று நிற்கதியான நேரத்தில் போருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுனா, மரணமடைய நேரிட்டால் வேறொரு நெருங்கிய உறவினன் அவளை திருமணம் செய்து இறந்தவனுடைய பெயரை நிலைநிறுத்தி வாரிசை உருவாக்கவில்லை என்றால் அவனுடைய பெயர் இஸ்ரவேலில் இல்லாமல் போயிருமே. ஆகவே சுதந்திரவாளி என்பது நெருங்கிய உறவினனை குறிக்கிறது. அந்த விதவையை திருமணம் செய்யக்கூடியவனாகவும் விருப்பமுடையவனாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு திருமணம் நிகழ்ந்து பிறக்கிற முதல் ஆண்மகன் முதல் கணவனுடைய வாரிசாக அவன் கருதப்படுவான். இது அந்த குடும்ப பெயரை தொடரச் செய்கிறதற்கு, அந்த நாட்டில் அவர்களுடைய சுதந்திரம் நிலை நிற்பதற்கு இந்த காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ரூத்துவினுடைய காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது போவாஸ் அவர் ஒரு சுதந்திரவாளி. அவருடைய முதல் கணவன் மரித்து விட்டார், வாரிசு இல்லை. இப்போ சுதந்திரவாளியாகிய போவாஸ் அவளை சேர்த்து கொண்டு தாவீதினுடைய பாட்டி அந்த தாவீது அந்த ரூத்தின் வம்சத்தில் வருகிறதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல திரிகை ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமாக இருப்பதனால 6ஆம் வசனத்தில் இந்த வணிக கொடுக்கல் வாங்கலில் அதாவது கொஞ்சம் பணம் வேணும், ஏதாவது அடகா தாரேன்னு சொல்லி இந்த திரிகையை அடகா வாங்கிறாத. ஏன்னா திரிகையினுடைய அடிக்கல்லும் மேற்கல்லும் இரண்டிலும் ஏதொன்றாகிலும் தானியத்தை திரிப்பதற்கு அது உதவும். கீழே உள்ள கல்லோ மேலே உள்ள கல்லோ ரெண்டும் சேர்ந்து சுற்றினாதான் தானியங்கள் அரைபடும் திரிபடும். ஆகவே நீ கடன் கேட்குறவன் திரிகையை கொண்டு வந்தான்னா அவன்கிட்ட திரிகையை வாங்கி வச்சிடாதுன்னு சொல்கிறார். அதே போல் ஆட்களை கடத்துறவன், அடிமை வியாபாரத்தில் ஈடுபடுகிறவன், இவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 8-9வது வசனத்தில் குஷ்டரோகம் பரவக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை குறித்து தனிப்பட்ட எச்சரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை கை கொள்ள வேண்டும். அங்கே அவர்களுக்கு மீரியாம் ஒரு எச்சரிக்கையாக விளங்குகிறாள் என்கிற காரியமானது இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் பெற்ற கடனுக்கு ஒரு பொருளை அடகாக பெறும்படி அவன் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையாத 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் அந்த மனிதன் மிகவும் வறியவனாக இருந்து தன்னுடைய ஆடையை அவனுடைய வஸ்திரத்தை அடகாக கொடுத்துட்டான்னா ஒவ்வொரு இரவும் அதை போட்டு கொண்டு படுக்க அதை அவனிடம் திரும்பி கொடுக்க வேண்டும். ஆகவே வஸ்திரத்தெல்லாம் அடகாக பிடுங்கிறாத. அப்படியே பிடுங்கிட்டானா கூட
இரவு படுக்கிறதற்கு அதை கொடு என்று சொல்லி இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் 14-15 வசனத்தில் வேலை செய்கிறவர்களுடைய அந்த கூலியை சம்பளத்தை காலம் தவறாமல் சரியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 16 வசனத்தில் ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் வேறொருவன் கொலை செய்யப்படக்கூடாது என்று சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம். அதே போல் 17 22 வரையிலும் பார்க்கிற போது அந்நியன், திக்கற்ற பிள்ளை, விதவை ஆகியோருக்கு நியாயம் வழங்கப்படணும். ஒரு நிலத்தில் விளைச்சல் இருந்துச்சுன்னா அறுவடை செய்கிற பொழுது எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்துடாத, அரிக்கட்டுகளில் சிலவற்றை அவர்கள் பொறுக்கி கொள்ளும்படி, அந்நியர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் பொறுக்கி கொள்ளும்படி நீ விட்டுவிட வேண்டும். ஒலிவ மரங்கள், திராட்சை பழங்கள் ஆகியவற்றை அறுவடை செய்யும் போதும் இது போலவே செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே மோசேயின் மூலமாக அவர்களுக்கு வாழப்போகிற கானான் தேசத்தில் கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. ஏன் இதை ஞாபகப்படுத்தி கொடுக்கிறாருன்னா, அவர்கள் எகிப்தில் ஏழைகளாக இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. அதை நினைவு கூறும்படியாக இப்போ தங்களுடைய வயல்களில் அரிக்கட்டுகளை ஏழைகள், திக்கற்றவர்கள், அந்நியர்கள், விதவைகள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு தாராளமாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை செய்யும் பொழுது எகிப்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு சொல்லி நினைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் ஒரு நல்ல மனவாட்டியாக தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அச்சாரமாக ஒரு முன் தொகையாக நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்முடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தினால விலைக்கு வாங்கி அந்த சரீரத்தை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக அலங்கரிக்கிற ஒரு பணியை நம்முடைய வாழ்விலே செய்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்கிறதற்கும், நல்ல மணவாட்டியாக, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறதற்கும், தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையில் என்னை அணைத்து கொண்ட அந்த நேசருக்காக எதையும் செய்வேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்மை விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இந்த பகுதி நம்மை வற்புறுத்துகிறது, நம்மை அழைக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை தீவிரப்படுத்துகிறது. இந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.